என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வேரியபிளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். பட் இது இல்லாமல் 2 கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர் ஒன்று கான்ஸ்ட் ஒன்று ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது எடுத்தோடனே எடுத்துக்கலாம், பட் தேவையில்லாமல் இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க அப்படிங்கிறனால தான் ஃபஸ்ட் எல்லாத்துலையும் லெட் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ரொம்ப பழைய ஜாவாஸ்கிரிப்ட் லைக் ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் போனீங்க அப்படின்னா இந்த லெட்டெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக. லெட்டு கான்ஸ்ட்லாம் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி வேர் மட்டும்தான். இந்த வேர் வச்சு தான் எல்லா வேரியபிளுமே ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கும். இந்த லெட்டு கான்ஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் இந்த கான்செப்ட்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேர் அப்படிங்கிறது வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுக்காக ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்டு ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் போட்டுட்டு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா வேரியபிள் ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேரியபிள் வந்து டிஃபைன் ஆகிரும். இப்போ எனக்கு வேரியபிள் ஃபஸ்ட் நேம் கொடுத்தோன்னா எனக்கு இந்த வேரியபிள் டிஃபைன் ஆகிரும். ஸோ இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் லாக் கொடுப்போம். நம்ம லாக் கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இது பிரிண்ட் ஆகும் ஆக்சுவலாக. இது ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இந்த வேரியபிள் நான் அப்டேட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்துடும் ஆக்சுவலாக. புரியுதா? ஸோ விச் மீன்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதை அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணோன்னா இப்போ இந்த லைன் நம்பர் 16 இதோட வேல்யூ வந்து அனதர் நேமாக மாறிடும் ஆக்சுவலாக. இது ஓகேவா? அப்டேட் த வேரியபிள். ஸோ இதான் இதோட கான்செப்ட். ஒரு வேரியபிளை நான் லைன் நம்பர் 13 க்ரியேட் பண்ணுறேன், லைன் நம்பர் 15 அப்டேட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேரியபிளை நான் ரீடிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ ரீடிக்ளேர் அப்படின்னா அந்த கீவேர்டை வச்சு திருப்பி ரீடிக்ளேர் பண்ணுறது. ஸோ வேரியபிள் ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு நியூ வேல்யூ. ஸோ இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீடிக்ளரேஷன். ஐ திங்க் இது ரொம்ப முக்கியமானது. ரீடிக்ளரேஷன். இங்கே வந்து டிக்ளரேஷன். இது எல்லாமே வந்து இந்த வேர் கீவேர்டில் பாசிபிள். இதில் எதுலையுமே எரர் வராது. உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஸோ டிக்ளேர் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம், திருப்பி ரீடிக்ளேர் பண்ணுறோம். எங்கே அவுட்புட் கொடுத்தோன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக. எந்த விதமான எரரும் உங்களுக்கு ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஆர் நாட் கெட்டிங். இப்போ நான் வந்து லெட் எடுக்கிறேன். ஓகேவா? இதுலேயே லெட்டை வச்சு டிக்ளேர் பண்ணுறேன். என்ன டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா லெட்டு மொபைல். இங்கே லாக் போட்டுக்கலாம். நம்ம லாகில் சிட்டி அப்படின்னா சிட்டி வந்துடும். இது ஓகேவா? இது ஃபைன். இதுக்கு பேர் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்டேட் த வேரியபிள். அது எப்படி? சிட்டி ஈக்குவல் டு டிச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு பேர் அப்டேட் த வேரியபிள். இது ஓகேவா? இது ஃபைன். ஐ திங்க் இது வரைக்கும் ஓகே தானே? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? let city equal to மதுரை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். can't do declaration. ஓகேவா? லெட்டில் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இன் லெட். இதான் இதோட கான்செப்ட் ஆக்சுவலி. ஓகே, இந்த பேசிக் ஓகே தானே? உங்களுக்கு யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்ட். ஸோ கான்ஸ்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறோட ஷார்ட் ஃபார்ம் தான் கான்ஸ்ட் ஆக்சுவலாக. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மீனிங். கான்ஸ்ட்னா என்ன? ஒரு தடவை அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சுவலாக நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம்னா அதே தான். COUNTRY ஈக்குவல் டு. ஸோ இப்போ இந்த இதை மாற்றுறோம் அப்படின்னா இதில் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் டிக்ளரேஷன் தான். அப்டேட்டும் பண்ண முடியாது, ரீடிக்ளேர் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக. இது வந்து டிக்ளேரிங் த வேரியபிள். டிக்ளேர் த வேரியபிள். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மை கண்ட்ரி ஈக்குவல் டு சைனா. இப்போ எனக்கு ஹஸ்பண்ட் கான்ஸ்டன்ட் என்ன எரர் வருது அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேரியபிளை அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எரர் வரும் எனக்கு. லைன் நம்பர் 26 நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. ஸோ இட் கேன் நாட் பி அப்டேட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துடும். கான்ஸ்டன்ட் அப்டேட் பண்ணும்போது ப்ரௌசர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எரர் சொல்லிடும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ எரர் can't update the
கான்ஸ்ட் வேரியபிள். டிக்ளரேஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் மை கண்ட்ரி. ஸோ இதுலேயே உங்களுக்கு எரர் வந்துருச்சு பாருங்கள், ஏன்னா ரீடிக்ளேர் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா ஸோ இதுதான் இதோட கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ கான்ஸ்ட்டில் இது நீங்கள் வேர்லேருந்து அப்படியே பார்த்துட்டீங்கன்னா புரியும். வேரில் உங்களுக்கு எல்லாமே பண்ணலாம், லெட்டில் உங்களுக்கு அப்டேட் மட்டும் தான் பண்ணலாம், கான்ஸ்ட்டில் உங்களுக்கு டிக்ளேர் மட்டும் தான் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. அவ்வளோ எஸ் மோரலஸ் நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ லெட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தடவை லெட்டை வச்சு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிக்கலாம், ஆனால் திருப்பி ரீடிக்ளேர் பண்ண முடியாது. இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. ஆனால் ரீடிக்ளரேஷன் பண்ணலாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா, அது இன்னொரு பிளாக்குள்ளே போகும்போது. இன்னொரு பிளாக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கர்லி பிரேஸ். அது இஃப் கண்டிஷனாக இருக்கலாம், ஸ்விட்ச் கேஸாக இருக்கலாம், ஃபார் லூப்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாக்குள்ளே போகும்போது இந்த லைன் நம்பர் லெட் சிட்டி ஈக்குவல் டு சென்னையும், லைன் நம்பர் 24 லைன் நம்பர் சிட்டி ஈக்குவல் டு மதுரையும் வேறு வேறையாக ஒர்க் ஆகும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் வேரியபிள், இது ஒரு டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஆக்சுவலாக. இதான் இதோட கான்செப்ட் ஆக்சுவலாக. இது ஓகேவா? இந்த லெட்டுக்கு வந்து இன்னொரு ஒரு நேம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா பிளாக் ஸ்கோப் ஆக்சுவலாக. ஜாவா ஸ்கிரிப்டில் பிளாக் ஸ்கோப் அப்படின்னா ஒரு பிளாக்குள்ளே மட்டும் இது ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுத்துருக்கனால இதோட விசிபிலிட்டி இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இந்த சிட்டி மதுரை அப்படிங்கிறது இந்த சிட்டி சென்னையை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த பிளாக்குக்குள்ளே நான் சிட்டி கொடுக்கும்போது எனக்கு மதுரைன்னு வரும். அதே நான் இந்த இடத்துல போயிட்டு நான் சிட்டி கொடுக்கும்போது எனக்கு சென்னையும் தான் வரும். இப்போ இதை வந்து நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா லைன் நம்பர் 15 எனக்கு சென்னைன்னு வரும். இதை எடுத்து விட்றேன். ஓகே, லைன் நம்பர் 15 எனக்கு சென்னைன்னு வரும். லைன் நம்பர் 19 மதுரைன்னு வரும். லைன் நம்பர் 22 யாரோ சொல்ல முடியுமா என்ன வரும்னு சொல்லிட்டு? மதுரை வருமா சென்னை? சென்னை தான் கரெக்ட் ஆக்சுவலாக. என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம இங்கே மதுரைன்னு கொடுத்துருக்கோம், பட் ஸ்டில் இந்த மதுரை அப்படிங்கிறது பிளாக் ஸ்கோப்போட முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. ஏன்னா கர்லி பிரேஸ் முடிகிற இடத்துல இது முடிஞ்சிடும். அப்படிங்கும்போது லைன் நம்பர் 21 வரும்போது இந்த சிட்டி வந்து எங்கே போகும்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு வரும். இதை எடுத்துக்காது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை, இதோட அவுட்புட் சென்னை வரும், அப்புறம் மதுரை வரும், திருப்பி சென்னை தான் வரும் ஆக்சுவலாக. சென்னை மதுரை சென்னை தான் வரும். இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆக்சுவலாக கோடிங் பண்ணும்போது. அது ஜாவா ஸ்கிரிப்டில். இது ஜாவா ஸ்கிரிப்டோட கான்செப்ட் ஆக்சுவலாக. இந்த லெட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா பிளாக் ஸ்கோப். பிளாக் பிஎல்ஓசிகே. மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்டிகுலர் பிளாக்குள்ளே மட்டும்தான் இது விசிபிலிட்டி இருக்கும். பிளாக் முடியும் போது இதுவும் முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. இப்போ நான் இன்னொன்று கொடுக்குறேன், இன்னொரு பிளாக் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பிளாக்குள்ளே நான் வந்து இப்போ கொடுக்குறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கோயம்புத்தூர் COIMBATORE சாரி கோயம்புத்தூர் கொடுக்கும்போது எனக்கு இங்கே வந்து 23 லைனில் கோயம்புத்தூர் வரும். 25 கோயம்புத்தூர் வருமா, சென்னை வருமா, இல்லை மதுரை வருமா? 25 என்ன வரும்? ஓகேவா? எஸ், கரெக்ட். ஸோ அவ்வளோதான். ஏன்னா இந்த இந்த சரி இது லைன் நம்பர் 14 இருக்க சிட்டி அப்படிங்கிறது குளோபல் ஸ்கோப்பில் இருக்குது, விச் மீன்ஸ் அவுட் சைட் ஆஃப் த பிளாக்கில் இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு இங்கே வரும்போது இப்படி வந்துடும். ஓகே, இப்போ நான் இன்னொரு அவுட்புட் கேட்குறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா சென்னையை தூக்கி ஒரு பிளாக்குள்ளே போடுறேன். இப்போ சென்னை ஒரு பிளாக்கில் இருக்குது, மதுரை ஒரு பிளாக்கில் இருக்குது, கோயம்புத்தூர் ஒரு பிளாக்கில் இருக்குது. அப்போ லைன் நம்பர் 28 என்ன அவுட்புட் வரும்? ஸோ இந்த மாதிரி கோடிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.